இந்தியாவை போதையின் தலைநகரமாக மாற்றியது தான் மோடியினுடைய 10 ஆண்டு கால சாதனை. மோடியினுடைய ஆட்சியின் கீழ் குழந்தைகள் கூட போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க 1.58 கோடி குழந்தைகளும் குஜராத்தில் மட்டும். ஒன்றிய அரசினுடைய ஆய்வறிக்கையில கஞ்சா வகைகள் பயன்படுத்துறதுல ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது அரசினுடைய உதவி தேவைப்படக்கூடியவர்கள், அவங்க அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் கொடுக்குறாங்க. அதுல முதல் 10 மாநிலத்துல தமிழ்நாடு கிடையாது. அதே போல இந்த OPDS வகை போதைப் பொருள்ல 10 பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு கிடையாது. செடேட்டிவ் வகையில முதல் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு கிடையாது. புகைத்தல் அதுல அவங்க கொடுத்திருக்கிறதே 5 மாநில பட்டியல் தான் கொடுத்திருக்காங்க. ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த 5 மாநில பட்டியல்ல தமிழ்நாடு கிடையாது. அதே போல மது வகைகள் அதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. அது ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஊசி மூலம் போதையை நுகர்கிறவர்கள் பட்டியல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டாப் 10 ஸ்டேட்ல தமிழ்நாடு இல்லை. ஆனால் இது எல்லாவற்றிலையுமே முதல் மாநிலமாக இருப்பது உத்தரப்பிரதேசம். கஞ்சா பரவலா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட். OPDS வகையா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட். செடேட்டிவ் வகையா உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட். புகைத்தல் தொடர்புடையதா யூபி தான் ஃபர்ஸ்ட். மது வகைகளா யூபி தான் ஃபர்ஸ்ட். ஊசி மூலம் போதை போட்டுருக்காங்களா அதுலயும் உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த டாப் 10 டேஞ்சர் ஸ்டேட் எதை எடுத்து பார்த்துட்டீங்கனாலும் அதுல 7லிருந்து 8 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் பறிமுதலும் அங்கதான் நடக்குது, அடுத்தது பயன்பாடும் அங்கதான் அதிகமா இருக்கு. அப்ப எஃபெக்டிவ் போலீசிங்கும் அங்க நடக்கல, பயன்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் எந்த நடவடிக்கையும் அங்க எடுக்கலங்கிறது தெரியுது. 3வது விஷயம் வழக்குகள். போதைப் பொருள் தொடர்பான குற்ற வழக்குகளை அதிகமா பதிவு செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அக்ராஸ் ஸ்டேட் எல்லா மாநிலமே பதிவு பண்றாங்க. குற்றங்கள் எங்க அதிகமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமா கொடுத்த புள்ளி விவரம் 2021 ஒட்டுமொத்தமா 78,331 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் வெறும் 6,800 வழக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்கள்ல ஏறக்குறைய 72,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்கு. இந்த 72,000 வழக்குகள்ல 80லிருந்து 90% வழக்குகள் பாஜக மற்றும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கு. அப்போ 3 விஷயம். ஒன்று, இந்தியா முழுக்க போதைப் பொருள் அது 1 கிராம் பரவுனா கூட அது ஒன்றிய அரசினுடைய அடிப்படை தோல்வி. ஏன்னா அது போர்ட் மூலமாகவும் ஏர்போர்ட் மூலமாகவும் தான் வருது. ஒன்றிய ஏஜென்சிகள் விழிப்போடு செயல்பட்டிருந்தால் ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் போதைப் பொருள் உள்ள வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. 2வது, மோடியினுடைய ஆட்சியின் கீழ் குழந்தைகள் கூட போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க 1.58 கோடி குழந்தைகளும் குஜராத்தில் மட்டும் 19 லட்சம் குழந்தைகளும் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. 3வது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் பறிமுதல் அதிகமா இருக்கு, பயன்பாடு அதிகமா இருக்கு, குற்ற வழக்குகள் அதிகமா இருக்கு. பறிமுதல் தான் பிரச்சனை அப்படின்னா புழக்கம் குறைஞ்சிருக்கணும். பறிமுதல், பயன்பாடு, குற்ற வழக்குகள் 3மே அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாநிலங்கள்ல தான் போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதாவது இவங்க கவர்மெண்ட் கைப்பற்றுறாங்க, கைப்பற்றுறதுல ஒரு 5 லட்சம் கோடி மதிப்புடைய போதைப் பொருள் மாயமாகுது அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒப்புக்கொண்டது ஒன்றிய உள்துறை அமைச்சகம். அப்ப இது யாருடைய அசால்ட்? அவங்க கவனக்குறைவா அதை செய்தார்களா இல்ல திட்டமிட்டே செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இந்தியாவை போதையின் தலைநகரமாக மாற்றியது தான் மோடியினுடைய 10 ஆண்டு கால சாதனை. அதை டைவர்ட் பண்ணணும், கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கை ஹைலைட் பண்ணி தமிழ்நாட்டை ஒரு போதை மாநிலமாகவும் திமுகவை அதற்கு காரணிகளாகவும் உருவாக்கக்கூடிய ஒரு சதி வலையை அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதற்கு ஏமாற மாட்டார்கள்.